அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேசிய ஓய்வூதிய முறையின் NPS கீழ் வரும் மத்திய அரசு ஊழியர்கள் ஊதிய ஏற்றத்தாழ்வுகள் குறித்த கவலைகளை நிவர்த்தி செய்ய அரசு முற்படுவதால் அவர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 50% விரைவில் ஓய்வூதியமாக பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்ததை அடுத்து இந்த முயற்சியை ஆராய நிதி செயலாளர் DV சோமநாதன் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு திரும்புவதை அரசு நிராகரித்துள்ளது. இது வாழ்நாள் முழுவதும் பெறப்பட்ட கடைசி சம்பளத்தில் பாதிக்கு வரையறுக்கப்பட்ட பலனை உத்தரவாதம் செய்கிறது. இது சம்பள கமிஷன் பரிந்துரைகளுடன் சரி செய்யப்பட்டது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. NPS என்பது வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு திட்டமாகும். இதில் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் 10% பங்களிக்கிறார்கள். மேலும் இந்த பங்களிப்பு அரசாங்கத்தின் 14% பொருந்துகிறது. சோமநாதன் குழு உலகளாவிய நடைமுறைகளை மதிப்பாய்வு செய்தது மற்றும் ஆந்திர பிரதேசம் போன்ற மாநில அரசுகளால் கொண்டுவரப்பட்ட மாற்றங்களின் விளைவுகளை ஆய்வு செய்தது என்று அறிக்கை கூறுகிறது. உறுதியளிக்கப்பட்ட வருமானத்தை வழங்குவதன் தாக்கத்தை மதிப்பிட்ட பிறகு 25-30 ஆண்டுகள் பணியாற்றும் ஊழியர்களுக்கான கடைசி ஊதியத்தில் 50% அரசாங்கம் விரைவில் உத்தரவாதம் செய்ய முடியும் என்று அறிக்கை கூறியது. கூடுதலாக நிதி நிலைத்தன்மை உறுதி செய்வதற்கான கார்ப்பரேட் ஓய்வூதிய பலன்கள் போன்ற ஒரு பிரத்யேக நிதியை உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அறிக்கை கூறுகிறது. இது தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.